காலையில் ஒன்றும் போடல கிடக்குமா அவன் வாரண்டு மூச்சா அந்த நம்ம பக்கூர் வாரண்டு என்னப்பா அன்றைக்கு போட்டு ஒரு 3000 ரூபா கிடச்சிச்சு வீசினேன் அதுக்கு அவனுக்கு ஸ்கூல் செலவை பார்த்துட்டு இது செய்யறதுக்கு கடும் கஷ்டம் தான் கிடக்கு ஆகும். அப்படி சரியான உட்கள் அடிக்கிறது எப்படி செய்ய இந்த பாட்டு தான் சரி. சாமான் கிடக்கு போல அப்போ இன்றைக்கு ஒரு அரௌண்டு வாங்கலாம் அரௌண்டு வாங்கணும் ஆனால் என்னடாப்பா இது வந்து தெரியாம இருக்கு பாம்பு முஜா முஜோ முஜா ஓ வா கொஞ்சம் பட்டிருக்காக்குமா மீன் பட்டிரிக்கி என்ன கலட்டு கொஞ்சம் கலட்டு நின்று நானே கண்ணற மீன் ஒன்று வரைச்சுன்னு பார்த்து தான் இருந்தாங்க அடிக்கடையில் இதாயிட்டு இது பட்டிருக்கு நம்ம சொல்லாண்டு பட்டிரிக்கி என்ன செய்ய பார்ப்போம் இத்தனையும் வியாபாரி மாற காணல இன்னும் வியாபாரி வாரண்டான் அந்த சிலையா அவன் சின்னான் அவன் சின்ன அக்கரபத்தில் நிற்கானா அவன் கமர்த்திங்க கைட்டு ஓ சின்ன அக்கரபத்தில் நிற்கானா என்னட்டு பார்ப்போம் என்ன என்னண்டா கடுஞ்சு சிக்காக்கிருக்கா இல்லடா பகூர் கஷ்டம் இன்னைக்குப்பா அடிக்கல இன்னைக்கு ஃபுல்லா காலத்திலேருந்து அப்போ அதை விட்டு உருவாய் இன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன் காசு இல்லை ஒரு 1000 ரூபாய் நம்மளோட பெருசு ஆனதுக்கு போறோம் இன்னும் குடிச்சு 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 இந்த வாங்க என்ன செய்யற காசு ஒரு 1000 ரூபாய் இருக்கா மீன் கடைக்கு பயப்பட சொல்லு மீன் பற்றி இதை கூட என்னது இப்ப குடிச்சு குடிச்சு கொண்டு வாழ்க்கை எப்படி நாசமாட்டு போகுது நமக்கு பழகிட்டேன் அந்த பழக்கத்தை பழகிட்டேன் அதை விடு முற்றா விடு அது இல்லாட்டி எனக்கு பீச்சே இயலாது நான் போத்தலுக்கு ஒரு சொட்டுக்குள்ள கடந்து மண்டி அடிச்சிட்டு தான் எவ்வளவு திருந்தி அந்த பேர் நல்ல பேர் ஒன்று வச்சுட்டு மூசா வச்சுட்டு அதுக்குள்ள குடிச்சு
பெண்ணாமிலே புள்ளையில மிதி இன்னும் நீ திரும்ப இல்லையா எப்படி அது இன்னும் செய்யல நீ இங்க பாரு நான் இது வீசி நான் போகல இதுல நான் பார்க்க போகல அவன் பிறகு ஆட்டுனான் சொல்லி எனக்கு சைக்கிள் ஓட தெரிஞ்ச கூட்டாளி தண்ணி மட்டும் அடிக்க பாப்போம் எனக்கு இதுக்கெல்லாம் தொட போயில நிலைமை விளங்குது ஏலாமே ஒரு காலொண்டு அடிச்சா தான் என்ன செய்யும் எனக்கு விளங்குது அது போட்டா தான் நீ கொஞ்சம் உச்சாரா நிப்பா எனக்கு தெரியும் நீ நான் காசு தாரேன் இல்லாட்டி நீ அது வந்து காசு போட்டு வாங்கிட்டு வந்து பைசிக்கலுக்கு எரிக்கு காசு மணி பைசிக்கல் எரிக்கு சரி நான் பாப்பேன் அவன் கோல் பண்ணி சொல்றேன் நான் போகல நான் எங்க போய் குடிச்சு அப்ப நீ அவன் கோல் செல்லு நான் சொல்றேன் செல்லு போட்டு சரியா நான் அடுத்த பாடுக்கு ஆறலை கொஞ்சம் குடிச்சிட்டீங்க நான் பாரு போன வெண்ணம் பெரிய மீது இன்னைக்கு வீசுறதுக்கு மூடு மீது என்ன மண்ணாங்கச்சு வாரம் வா காக்கா ஓய் அப்போ இந்த சாமன் தண்ணை கொண்டாந்துக்கேன் காக்கா இங்க கொஞ்சம் மீதி இன்னைக்கு எடுத்துக்காது சாரதேன்னு இப்பாங்க காக்கா நீ எவ்வளவு சரி இருந்துராயும் இல்ல கொஞ்சம் மீதி இந்த இது இன்னைக்கு கலைக்கிறதுக்கு நேரம் இல்லை கொஞ்சம் மீதியா இன்னைக்கு அதான் எனக்கு தெரியும் தானே இது இல்லாம நீ இயங்க மாட்டாய் உட புள்ளியெல்லாம் பழைய எப்படித்தான் நல்லா புள்ளியில எப்படித்தான் பழைய இதை கண்டு அவனும் படுகாப்பித்துவானே பூசா என்ன எனக்கு விளங்குது நீ இது இல்லாம இயங்க மாட்டேன் இன்றைக்கு மனுஷன் எவ்வளோ ஒரு திருந்தி கிடக்கான் நீ குடிச்சு இருக்குது இது ஒன்றும் கொண்டாடம் இல்லை போயிட்டு இப்படி அடிச்சு இப்படியே கொஞ்சம் மீறி எனக்கு இந்த நேரத்தை நீ பார்த்துட்டீங்களா நீ எப்படித்தான் குடிக்க வேண்டியவா பூ அப்படின்னு நான் போட்டாப்ப எனக்கு முப்பாத்தி பார்த்தீங்களா இங்க தெரிக்குது எனக்கு எங்க இருக்கிற அந்த இது ஒன்று இல்லையா என்ன மிக்சர் வாப்போ இது வேண்டி அவன் நானே போல அவன்கிட்ட சொல்லி நாம இதை வேண்டிக்க சாரதே நீ பச்சை போல ஒண்ணு நாங்க எடுக்கிற மாதிரி போ ஒண்ணு பார்த்து அறிவின மாதிரி லெக் இல்லாம கொண்டாந்துட்டேன் உனக்கு இதுக்கெல்லாம் துணை போயில எனக்கு பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் படிப்பிக்காய் அதுக்குள்ள நீ இதையும் செஞ்சுட்டு இருக்கின்றா என்ன யோசனையில குடிக்க தெரியாது குடிச்சு இல்ல இன்னைக்கு திரும்பிட்டு இருக்கான் நீ இப்படி அடிச்சு கொண்டு வாழ்க்கை நாசமாத்து போகுது எவ்வளவு செஞ்சு நீ கேட்க மாட்டாய் நீ அதே செல்லப்படாது நீ செல்லப்படாது நான் சொல்றேன் நீ செல்லப்படாது நான் சொல்றேன் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் இல்ல நீ தெய்வமே தெய்வமே ஐயோ இந்த அங்கிள் விழுந்து கிடக்காரு அங்கிள் காக்கோ ஓடியா இந்த அங்கிள் விழுந்து கிடக்காரு காக்கா என்ன காக்கா என்ன காக்கா இழுத்துட்டு வர இருக்காங்க இருந்து போ நான் அப்ப உன்னோட சொன்னேன்
ஓவர் அடிச்சு பாத்தியா நான் கொஞ்சம் தான் குடிச்சேன் எனக்கு தெரியும் நான் இது அரவாசி கொஞ்சமா நீ குடிச்ச அப்படியே நீ ஆத்துல போயிருந்தீண்டா அந்த பொடியும் காண்டி எனக்கு சொல்லாட்டி எனக்கு அறவே தெரியாது நான் எனக்கு இடைக்கிடைக்கு ஓடி வந்தேன் நான் பார் வந்து மட்டும் நான் குடிப்பேன் அதான் நீ எவ்வளவு சொல்லி நீ திருந்த மாட்டா இன்றைக்கு மனுஷன் எவ்வளவு திருந்திட்டு இருக்கான் நான் குடிப்பேன் இதோட காணும் பாப்போம் ஒன்று வலைய எடுத்துட்டு வா கறிக்கு மீன் பிடிக்கும் வா வா நான் உன்னை ஊட்ட சொல்றேன் அவன் வீட்டை அவன் பிள்ளைகளுக்கு மீன் பிடிக்கும் நான் மீன் பிடிக்கும் பாப்போம் பாப்போம் நான் மீன் பிடிக்கும் குளத்துல வேற நான் இந்த மாதிரிலாம் கண்டு வேற கண்டுருந்தா வா வா நான் மீன் நான் இந்த மாதிரிலாம் கண்டு உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் நான் மீன் வேற பிடிக்கும் அப்படியே அப்படியே போயிருப்பியே நான் மீன் பிடிக்கும் என்ன குடிக்க போற நான் பிடிக்கும் கறி எடுக்கும் பிள்ளைகளுக்கு மீன் எடுக்கும் இதுக்கு போற நீ மிடிக்க மாட்டாய் பாப்போம் பாப்போம் நீ இருக்கிற நிலைமை மோசம் எடு முசாக்கா விடுவாக்கா நான் ஒரு கறி பிடிச்சிட்டு வாங்க தம்பி வேடு போவோம் நீ என்ன காப்பாத்த இல்லாட்டி அல்லாட உதவியா நீ காப்பாத்திட்டாய் உயிர் காக்கு நண்பன் கோர் நீ இந்த நண்பன் நீ நண்பன் நீ நண்பன் நான் வருவேன் நான் வருவேன் சரி வா நான் வருவேன் வா வா போ நான் வருவேன் வா எல்லாரும் பாப்பேன் குடிக்க மாட்டேன் அப்படி ஆத்துல குடிக்கணும் நீ விடு இது போல குடிக்க மாட்டேன் அது அதான் வேணும் எனக்கு கடைசி இது நீ என்ன நண்பன் நான் சொல்றேன் நீ கேக்குறியா நான் கேட்பேன் அப்ப தேவையில்லை இது நம்மளுக்கு தேவையில்லை இதால உனக்கு என்ன கிடைக்குது இதால என்ன கிடைக்குது இன்றைக்கு மனுஷன் சீர்கொண்டு போறான் நான் உளுந்த நீ செல்வியா விட்டு செல்வியா செல்லப்படாது செல்லு நான் செல்ல மாட்டேன் நீ செல்லப்படாது நீ இது பூரா குடிக்கப்படா நான் குடிக்க மாட்டேன் நீ செல்லப்படாது எனக்கு தெரியும் நீ ஞானத்தில் இல்லை நீ நான் குடிக்க மாட்டேன் நீ செல்லப்படா நான் செல்லலை சரி நீ வா நான் வீட்டை கூட்டிட்டு போறேன் அந்த மீன் பேக் இருக்குதா மீன் பேக் சரி தேவையில்லை விடுவேன் என்ன கிடைக்கும் நான் செல்வேன் நீ தான் வாங்கிட்டேன் நான் விட்டுவேன் நான் இது என்ன ஏஜென்ட் இதால நான் ஏன் சீராடி முடிச்சுட்டேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கு என் உயிரை காப்பாத்தேன் நண்பன் நீ அது காப்பாத்தேன் நண்பன் நான் இனே அடிக்க மாட்டேன் எல்லாம் விட்டுட்டேன் சரி குடிச்சு உருவாகி என்ற தோட்டிட்டு ஆடி என்றா ஏய் வண்ணதா நம்ம பாராரு ஆடை கொஞ்சம் வச்சுக்க வேற இதுக்கு போற கடலுக்கு ஆத்துக்கு கடலுக்கு அவனுக்கு கொண்டு கும்பிச்சு அனுப்பிடுறாரு இப்ப நான் காணாட்டிய ஒரு கடல் இந்த இதுல போயிருப்பாரு ஆத்துல என்ன ஜெய் இந்த ஆத்துல வீச விட்டுறாதான் நான் ஒரே குடிச்சு நான் அப்பே சொல்றேன் குடிய விடு சாமான் சொல்றேன் எவ்வளவு சொல்லி இங்க காரல காணாட்டி ஆத்துல போயிருப்பாரு குடி பேரு இல்லையா கிடந்தாரு அவர் போய் என் கத்தை நான் ஓடி போய் கிடப்பி சாஞ்சு நான் 2 மணி நேரம் கிடப்பி கூட்டிட்டு வந்தேன் போயிருந்தா 2 பேரும் வாழ்க்கை கிணத்துக்காக நீ ஒரு சொட்டு சொல்லு நான் மறுவ வாரேன் எனக்கு டைம் இல்ல மறுவ வாரம் பண்ணாதோ நான் பாறேன் பண்ணாதோ மர பாத்துக்கு வாரம் பாறை நெருங்கிற இருப்ப தோளுக்கு மேல வளர்ந்த 3 புள்ளை இருக்கு என்ன குடிச்சு நான் வளர்ப்பேன் நான் குடிப்பேன் நான் குடிப்பேன் நான் குடிச்சிட்டு இருப்பேன் காப்பாத்துறதுக்கு நண்பன் நிக்கான் நான் குடிப்பேனா இல்லாட்டி அது கூட இருக்கான் நல்லா இருக்கான் பக்கூர் இருக்கான் என்ன நண்பன் நிக்கான் நான் குடிச்சுதான் இருப்பேன் நான் பல வீசத்தான் போவேன் கடலுக்கு போச்சுன்னா வலை வீச போச்சுன்னா இல்லையே எல்லாம் வீட்டுல இருந்து வர போகல
நான் சொல்லிக்க நான் குடிப்பேன் நான் குடிப்பேன் நான் குடிப்பேன் குடிங்க குடிச்சாங்க நான் குடிப்பேன் நான் பண்ணதோ ஓண்டாம்பி வாடாம்பி என்னடா எங்க எங்க முஞ்சாக்கா அந்த மாதிரி குடிக்கிட்டு வந்து கடக்கானா ஓ அவருக்கு எவ்வளவு சொல்லி திருந்துறாருல்ல நீ அண்டு விட்டு போட்டு போனது பிறகு எவ்வளவு ஓ. வேலை எனக்கு மேல ம் எங்க இருந்து வரேன் நான் அஞ்சல போயிட்டு இறைச்சி வந்துட்டு வந்தேன் கண்ணரம் என்ன நிலைப்பாடு பாப்பனோடு அந்த முஞ்சாக்காட்டு என்ன அப்படித்தானே கிடக்காரு அவரு வாப்பா என்ன குடிதான் தோளுக்கு மேல வளர்ந்த 3 புள்ளைகள் நான் எவ்வளவு சொல்லியும் அவரு கேட்காருல 3 புள்ளைகள் ஆயிட்டு நீ ஒரு அடியா அவரை விர சொல்றது நல்ல ஏண்டா இப்படி இன்னும் இருந்தது பிள்ளைகள ரோசத்தை போகாட்டி ஊர்ல அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு கொண்டு வந்து அதையும் அந்த பிள்ளைகள் அந்த இதுகள் அந்த பிள்ளைகள மதிப்பையும் குழச்சி சீர்குலைச்சி இப்படியே செஞ்சு இருந்தாருண்டா சமூகத்துல ஒரு மதிப்பு இல்லாம போயிட்டு இருந்தா நீ அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு இதோண்ட செல்லு நான் சொல்லி பார்க்க அவன் எவ்வளவு சொல்லி இங்க கேட்கல அப்ப நாம இனி அதுக்கு ஒரு முடிவு ஒன்று காட்டணும்டா பள்ளிக்கு நீ கடியத்தை கொடு பிளைண்டா நான் என்னத்துக்கு கொண்டு வந்து எதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அதோ அண்டு நடந்த ஏசனை கொண்டு நான் விட்டலோ ஆள் சரியான சாராயத்தை அடிச்சு கடுண்டோப் ஆளுக்கு டோப்புல நான் அப்பயும் சொல்றேன் பா கவோ இதோட முடிச்சுக்கேன்னு சி மாறி மாறியே செல்ல கேட்காம மாறி வீசி சாமிச்சு அப்படியே தண்ணிட ஆள் தாண்டுட்டார் ஆள் ஒரு கொடியன் கூப்பிட்டு செல்லாடி எனக்கு தெரியாதா இவர் அதுதான் சின்னதா இப்ப அப்படியே போய் அந்த ஆத்துல போன மாதிரி போயிருந்தா இவர் நிலைமை என்னதா அவ இன்றைக்கு உள்ள 3-4 மறந்துருக்கு இன்றைக்கு அவ அல்லாஹ் பாதுகாத்துட்டான் நான் கண்ட மண்டத்துல ஆளை கூட்டிட்டு வந்தேன் அது எவ்வளவு சொல்லி நீ அவருக்கு விளங்கு இல்ல நீ கடைசியா ஒரு முடிவு ஒன்று இங்க லோருக்கு வாங்க வருது நான் போப்புறேன் இறைச்சி பண்ணிக்க அந்த கண்ணரம் நான் பாருந்ததா வேறன்னு பாரன் அப்ப இரு நீ என்ன ஹரி பண்ணதா குடிச்சிட்டு வந்து போடுக்கான ஷோரூம் இல்ல கோரியும் இல்ல இது என்ன இல்ல இந்த மனுஷன் சுணங்கு லோருக்கு வாங்க வருது நான் இறைச்சி வாண்டிட்டு வந்து நான் நிச்சயமா பார்த்து போட்டு வந்தேன் அவன் காத்துட்டு இப்ப நான் பாரம் பண்ணதோ வரமத்துல்லாஹி வபரகாத் விஆர் ஸ்ரீலங்கன் நாங்க இப்போ ஒரு விழிப்புணர்வு காணொலி எடுத்து போட்டு இதை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என்பதற்காக இந்த காணொலியை பதிவு செய்யறோம். என்னன்னு சொன்னா சமூகத்துல தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளாந்தம் இளைஞர் முதல் முதியோர் வரை இந்த நாளாந்தம் இந்த கதையில வரக்கூடிய சம்பவத்தை தான் எடுத்திருக்கோம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத எடுத்திருக்கோம். இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா சமுதாயத்தில் சிறுவர்களும் விழிப்புணர்வுக்காக சிறுவர்கள் பயங்கரமான போதைகள் பல வகையான அதாவது நவீன போதைகளை உட்கொண்டு குடும்பத்தை சீரழித்து கொண்டு கோடு கச்சேரி என்று ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக எங்களால ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சி வெற்றியளிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை நாங்க பதிவிடுறோம். எங்களுடைய யூடியூப் பேஜ்ல விஆர் ஸ்ரீலங்கன்ங்கிற யூடியூப் பேஜ் ஒன்று இருக்கு எங்களுக்கு. யூடியூப் ஃபேஸ்புக் ஒன்று இருக்குது. மற்றது டிக்டாக் வழியாக எல்லா சகல எங்களுடைய வலைத்தளங்களில் நாங்கள் அதை போடுறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக தாங்க. எங்களோட விஆர் ஸ்ரீலங்கனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இதை விட இன்னும் தரத்துக்கு இருக்கேன். விஆர் ஸ்ரீலங்கன்.